கார ஜோதிடம் திருஞான சம்பந்தம் ஜோதிடர் அரியலூர். அதாவது 9 கிரகங்கள் உண்டு. அந்த 9 கிரகத்தில் ஆணுக்கு ஆண் கிரகம் பலன் தருகிறது, பெண்களுக்கு பெண் கிரகம் பலன் தருகிறது. அதாவது ஆணுக்குரிய கிரகம் சூரியன், செவ்வாய், சனி, குரு, கேது. இந்த 5 கிரகமே ஆண்களுக்கு பலன் தரும். பெண்களுக்கு சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு இந்த 4 கிரகம் பலன் கொடுக்கும். அதனால் இந்த கிரகத்தில் 9 கிரகத்திலையும் பெண் கிரகம் பெண்ணுக்கே யோகத்தை தரும், ஆண் கிரகம் ஆண்களுக்கே யோகம் தரும். இந்த ஆணுக்குரிய கிரகங்கள் நல்ல லாபஸ்தான குடும்ப ஸ்தானத்தில் கேந்திரிகள் இருந்தால் அது நல்ல பலனாகவே அந்த ஆண்களுக்கும் நடக்கும். அந்த சூரியன், செவ்வாய், சனி, குரு, கேது இந்த கிரகங்கள் விரைய ஸ்தானத்திலையும் மறைவிட ஸ்தானத்திலையும் இருந்தால் பலன் மத்தியமம். அதுபோல் பெண்களுக்கு இந்த 4 கிரகமும் பெரிய ஸ்தானத்தில் இருந்தால் பலன் மத்தியமம்தான். ஆனால் இதில் பெண்களுக்கு பெண் கிரகம் யோகத்தை தரும், ஆணுக்கு ஆண் கிரகம் யோகத்தை தரும். அதான் ஆண் கிரகம் சூரியன், செவ்வாய், சனி, குரு, கேது இந்த 5 கிரகமும் ஆண்களுக்கு சுபபலன் தரும். பெண்களுக்கு சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு இந்த 4 கிரகம் சுபபலன் தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஜாதக பலன் என்பது மிகப்பெரிய கடல். நம்ம எவ்வளவுக்கு ஆராய்ஞ்சிக்கிட்டு போகிறோமோ அந்தளவுக்கு மக்களுடைய கிரக நிலைகள் பற்றி மிக துல்லியமாக நம்ம சொல்லலாம். அதனால் இந்த ஆணுக்குரிய கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, குரு, கேது இது எல்லாமே லாபஸ்தானத்திலும் கேந்திரத்திலும் இருந்து பலன்கள் கொடுக்கப்படுகிறது. பெரிய ஸ்தானத்தில் மறைவிட ஸ்தானத்தில் இருந்தால் பலன்கள் மத்தியமும். அதே இந்த ஆணுக்குரிய கிரகத்தோடு ஒரு பெண்ணுக்குரிய கிரகங்கள் சேர்ந்து விட்டால் ஒரு உபதேசமாக சொல்கிறாங்க இல்லையா, உபதேசம் ஆண்டோர் கிருபையினால் நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒரு ஆணுக்குரிய கிரகத்தோடு ஒரு பெண் கிரகம் சேர்ந்து அந்தந்த ஸ்தானத்தை நல்ல 4ஆம் அதிபதியும் சுமாராக வச்சிங்க, 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டு அது நல்ல கேந்திரத்திலே லாபஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் என்பது. அதனால் நல்ல பலன் கொடுக்கும். அதுவே அந்த கிரகங்கள் பெரிய ஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக பலன்கள் மத்தியம். அதுபோல் பெண்ணுக்குரிய கிரகத்தோடு ஒரு ஆண் கிரகம் சம்மந்தப்பட்டு அது பெரிய ஸ்தானத்தில் அது இருந்தால் பலன் மத்தியம்தான். அதனால் ஆண் கிரகமானது ஒரு பெண் கிரகத்தில் சேர்ந்து அந்தந்த ஸ்தானத்தின் பலனோடு சில கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் யோகம் தரும். அது ஒரு உபதேசமாக ஆண்டவனுடைய கருணையினால் அவர்களுக்கு அந்த யோகத்தை தரும். அதனால் ஜாதக பலன் என்பது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக பலன் வராது. ஆனால் ஜாதகங்கிறது ஆணுக்கு ஆண் கிரகம் பலன் சுபத்துவத்தை கொடுக்கிறது, பெண்களுக்கு பெண் கிரகம்தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு மனிதனுக்கு சந்திர ஒரு ஆணுக்கு நடக்குது அப்படின்னாக்கா அந்த திசாநாதனை சில ஆண் கிரகம் பார்த்து விட்டால் அவர்களுக்கு அந்த சந்திர அள்ளின்றதும் நல்ல ஒரு சுவிசமாக கொடுக்கும். அதுபோல் பெண்களுக்கு சூரிய திசையில் நடக்குது அப்படின்னாக்கா அந்த பெண் கிரகங்கள் பார்க்கணும், அல்லது பெண் கிரகம் சேர்ந்து இருந்தால் தான் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் ஆண் கிரகத்தோடு பெண் கிரகம் சேர்ந்தால் அது ஒரு உபதேசமாக பலன் கொடுக்கப்பட்டு வருது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அது நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் ஜாதக பலனில் ஆண்களுக்கு ஆண் கிரகம் யோகத்தை தருகிறது, பெண்ணுக்கு பெண் கிரகம் யோகத்தை தருகின்றது. அதனால் 12 ஸ்தானத்திலையும் லாபம், கேந்திரம், விரயம், மறைவிடம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு உள்ளது. அது அத்தனையுமே நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் ஜாதக பலங்கிறது ஒரு மனிதனுக்கு சந்திரதசை நடந்தாலே பொதுவாக பெண்ணுக்கும் ஆணுக்கும், ஆனால் சந்திரதசை ஆண்களுக்கு நடந்தால் அந்த வயது காலத்தில் ஒரு நல்ல வயசான நல்ல 30 வயசோ 25 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த சந்திரதசைன்னு நடந்தாக்கா வீடு கட்டுவாங்க, இடம் உருவாங்க, எல்லா யோகம் உண்டு. அதுபோல் சில கிரகங்கள் தானுக்கே சுக்கிரன் சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு உடனே கல்யாணம் நடக்கும்லாம் கிடையாது. அந்த கிரகம் சுக்கிரன் விரைய ஸ்தானத்தில் இருந்து விட்டால் அவர்களுக்கு திருமண தாமதங்கள்
பெரிய செலவுகள், பண நஷ்டம்லாம் ஏற்படுத்தும். அதனால் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல ஒரு அந்த பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல, குடும்ப கேந்திரத்தில், குடும்ப ஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் இப்படி இருந்து விட்டால் நல்ல யோகசாலியாக இருப்பார்கள். புதன் திசை நடக்குது, ராஜாதிசை நடக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது. பெண்களுக்கு ராஜாதிசை நடந்தால் மத்திய பலன் தான், சூரிய திசை நடந்தாலும் மத்திய பலன் தான், செவ்வாய் திசை நடந்தாலும் மத்திய பலன் தான், சனி திசை நடந்தாலும் மத்திய பலன் தான், கேது திசை நடந்தாலும் மத்திய பலன் தான். அதனால் வந்து அந்த ஒருத்தருக்கு வந்து பெண்களுக்கு சூரிய திசை நடந்தால், ஆண் கிரகம் நடந்தால் அவர்களுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்தாக அந்த தோஷம், அந்த ஆணோட தோஷம், அந்த ஆணோட கிரகத்துடைய தோஷங்கள் விலகி நல்லது செய்யும். அதுபோல் வந்து பெண்களுக்கு அந்த மாதிரியும் கணக்கு உண்டு, ஆண்களுக்கு அந்த மாதிரி கணக்கு உண்டு. ஒருத்தர் சில ஆணுக்கே வச்சுக்க ஒரு பெண் கிரகம் நடந்து விட்டால் அவர்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும், நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லலாம். அதனால் வந்து சுக்கிர திசை நடந்த ஆண்களுக்கு நடந்தால் அது மிகப்பெரிய யோகம்லாம் சொல்ல முடியாது. அதனால் மத்திய பலன் தான் அது. அது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதியோட வந்து குடும்பம் ஒரு 4ஆம் அதிபதி வச்சுக்க, 10ஆம் அதிபதியோடு அவர் சேர்ந்து நல்ல அந்த கிரகங்கள் பலன் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நல்ல பலன் கொடுக்கும், இல்லைன்னா பலன் கொடுக்காது. ஒரே கிரகங்கள் வந்து வேலை செய்யாது. அதாவது ஒரு கிரகம் ஒரு வீட்டில் ஒவ்வொரு கிரகமே நடக்குதுன்னு வச்சுங்க, ஒவ்வொரு யோகத்தை சொல்லுவார்கள். அதெல்லாம் கிடையாது. ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் தனிச்சிரு, ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் சேர்ந்து இருந்தால் தான் பலன் கொடுக்கும், இல்லைன்னா பலன் கொடுக்காது. அதுவும் விரைய ஸ்தானத்தில் இருந்து விட்டால் அந்த சேர்ந்த கிரகம் விரைய ஸ்தானத்தில் இருந்தால் பலன் மத்தியமம். அதனால் வந்து ஒவ்வொரு கிரகத்தோடு ஒவ்வொரு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் தான் பலன் கொடுக்கும், இல்லைன்னா பலன் கொடுக்காது. லாபம், குடும்பம், கேந்திரம் இப்படிப்பட்ட இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் இணைய வேண்டும். அப்படி இணைந்தால் தான் அந்த ஜாதகர்கள் வந்து மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள். அதனால் எல்லா கிரகமும் 9 கிரகமும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரி சமமான யோகத்தை தந்துட போகிறதால பெண்ணுக்கு பெண் கிரகம் தான் யோகத்தை தரும், ஆணுக்கு ஆண் கிரகம் தான் யோகத்தை தரும். அதனால் வந்து ஜாதகத்தில் வந்து சில கிரகத்துடைய கிரகம் சேர்ந்து இருந்தாலும் சில பலன் உண்டு. அது அந்த வரிய சலத்தில் இல்லாமல் இருக்கணும், லாபம், குடும்பம், கேந்திரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு யோகசாரி. அதனால் அந்த 10ஆம் இடத்துல வந்து சில கிரகங்கள் இருந்து அந்த திசை நடக்கும்போது அல்லது அந்த 10ஆம் ஆதி புத்தி நடக்கும்போது அவர்களுக்கு வந்து பொதுவாகவே சிகிச்சைகள், ஆப்ரேஷன்கள், உடல்நல குறைவுகள்லாம் ஏற்படும். பொதுவான பலன் இது. 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அல்லது அந்த கிரகமே நடந்து அல்லது அந்த புத்தினால் நடந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஆசுரி செலவுகள், சிகிச்சைகள், உடல்நிலை பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும். இது எல்லாம் 10ஆம் அதிபதி வச்சு. ஆனால் 10ஆம் அதிபதிக்கு வந்து 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த 10ஆம் அதிபதி வந்து அந்த கிரகத்தை வந்து ரொம்ப ஆட்டி வச்சு படைக்கும். ஒரு குடும்பத்தில் எப்படி குடும்பத் தலைவர்கள் வந்து பிள்ளைகள் அறிவுரை சொல்கிறாங்களோ, புத்திமதி சொல்கிறாங்களோ, அதுபோல் வந்து ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல மட்டும் இருந்துட்டால் அதுக்குரிய பலனை வந்து அந்த வீடே கொடுக்கும். அந்த வீடு கொடுக்காட்டால் அந்த கிரகங்கள் கொடுக்கும். 10ஆம் இடத்துல கிரகம் இருந்து விட்டால் அவர்களுக்கு வந்து பயந்து தான் நடந்தாகணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 10ஆம் இடத்துல மட்டும் கிரகம் இருந்தால் ரொம்ப யோசித்து நடக்க வேண்டும். அதே போல் வந்து 6ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் வில்லங்கம், போலீஸ் தடியடி இந்த மாதிரிலாம் உருவாக்கும். ஆனால் 8ஆம் இடத்தை வச்சு அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது. 8ஆம் இடம் வந்து மிக சிறப்பான பலன் கொடுக்கும். ஆனால் வந்து 8ஆம் அதிபதினாலே ரொம்ப அதிரடியான நடவடிக்கை போல் அந்த 8ஆம் இடம் வந்து பலன் தரும். அதனால் வந்து ஆண்களுக்கு ஆண் கிரகம் தான் பலன் கொடுக்கும், பெண்களுக்கு பெண் கிரகம் தான் பலன் கொடுக்கும். இப்போ ஆண் கிரகத்தோடு பெண் கிரகம் சேர்ந்தால் அது லாபம், குடும்ப கேந்திரத்தில் இருந்தால் பலன் தரும். அதே போல் பெண்களுக்கு பெண் கிரகத்தோடு அவர் ஆண் கிரகம் சேர்ந்தால் அது வெரியசான இல்லாமல் இருந்து அந்த இடத்துல இருந்துட்டு அந்த கிரகத்துக்கு சில கொடுக்க வேண்டிய கிரகங்களோடு அது சேர்ந்து விட்டால் நல்ல அந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும். அதனால் வந்து 7 ராகு இருந்தால் நாகதோஷம். அது யாருக்கு? 7 ராகு இருந்தால் ஆண்களுக்கு அது தோஷத்தை கொடுக்கும். 7 செவ்வாய் இருந்தால் ஒரு ஆணுக்கு நல்லதாக நடக்கும். ஆனால் அதே 7 வந்து பெண்களுக்கு செவ்வாய் இருந்தால் தோஷம் வந்து அதிகரிக்கும்.
அதே போல் பெண் கிரகமே ஒரு ஆணுக்கு இருந்தால் அது தோஷம். அதே போல் ஒரு ஆண் கிரகத்தோட ஒரு ஆண் வீட்டில் ஒரு பெண் கிரகம் தான் அதுவும் தோஷத்தை தான் கொடுக்கும். ஆனாலும் வந்து சில கிரகங்கள் சிலர்களுக்கு வந்து யோகங்கள் மெதுவாக வருது அப்படின்னாக்கா ஒன்று தனிப்பட்ட முறையில் ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது ஆப்போசிட்டாக ஒரு ஆணுக்கு பெண் கிரகம் நடந்தாக்கா அதுவும் மத்தியமாகவே மெதுவாகவே இருக்கும். அதே போல் பெண்களுக்கும் அப்படித்தான். அதனால் வந்து ஜாதக பலங்கிறது வார்த்தை அடிப்படையிலே சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனாலும் வந்து இப்படி பெண்களுக்கு பெண் கிரகம் தான் யோகம் தரும், ஆண்களுக்கு ஆண் கிரகம் தான் யோகம் தரும். பெண் கிரகம் என்பதே சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு, ஆண் கிரகம் என்பதே சூரிய செவ்வாய் சனி குரு கேது, இந்த 5 கிரகம். ஆனாலும் வந்து இந்த கிரகங்கள் வந்து இதுதான் ஆணுக்குரிய கிரகம் பெண்ணுக்குரிய கிரகம்னு சொல்லியிருக்கேன் இந்த பதிவில். அதனால் நான் காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான ஜோதிடம், அனைவரும் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாக அனைவரும் இது தெரிந்து கொள்ளலாம். அதனால் வந்து ஜாதக பலங்கிறது ஏன் எனக்கு யோகம் தரலன்னு சில பேர் கேட்பாங்க. எனக்கு சுக்கிர நடக்குது ஏன் எனக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதான் ஒரு ஆணுக்கு இப்போ சுக்கிர நடந்தால் பலன் மத்தியம் தான், அதே போல் சந்திர நடந்தாலும் பலன் மத்தியம் தான், அதே போல் வந்து புதன் திசை நடந்தாலும் பலன் மத்தியம் தான், அதே போல் பெண்களுக்கு குரு திசை நடந்தால் பலன் மத்தியம் தான், சனி திசை நடந்தாலும் பலன் மத்தியம் தான், கேது திசை நடந்தாலும் பலன் மத்தியம் தான், அதே போல் சூரிய திசை நடந்தாலும் பலன் மத்தியம் தான், செவ்வாய் திசை நடந்தாலும் பலன் மத்தியம் தான். அவர்களுக்கு இந்த திசையில் நடக்கும்போதே பெண்களுக்கு ஆண்கள் கடந்தால் சச்சரவு நிம்மதியில்லா வாழ்க்கை, அதே போல் ஆண்களுக்கு பெண்கள் கடந்தால் நிம்மதியில்லா வாழ்க்கையை சச்சரவுகள் ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து நான் தனிப்பட்ட முறையிலே இதை வந்து நான் ஆய்வு செய்து இதை நான் சொல்லுகின்றேன். ஆனாலும் வந்து இது ஜோதிடத்துக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜோதிட புத்தகத்தை அப்படி சொல்லப்பட்டது இல்லை. ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சுயமாகவே ஆணுக்கு ஆண் கிரகம் யோகம் தரும், பெண்ணுக்கு பெண் கிரகம் யோகம் தரும் என்பதை நான் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.